Hi எல்லாருக்கும் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அன்புடன் விஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் என்ன வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வீடியோ இதுதான், என்னோட ஆக்னே ஜர்னி. 2015 நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்பவுமே என் ஸ்கின் ரொம்ப டேமேஜாவே இருந்தது. அதை நான் எப்படி கிளியர் பண்ணேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அதனால என் ஸ்கின் எவ்வளவு மோசமா போச்சு, அதுல இருந்து நான் எப்படி கிளியர் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு என் மேல ஒரு ட்ரஸ்ட் வரும்னு நினைச்சு நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் ரிவ்யூ. அதுக்கு நீங்க அவ்வளோ லவ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. 2வது வீடியோ வந்து செகண்ட் ப்ராடக்ட் மிஸ்டேக் அப்படி சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த 2 வீடியோவும் நீங்க பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் போய் அதை பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு என் ஸ்கின்னோட டார்க் சைடு என்னன்னு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என் மேல ஒரு சின்னதா நம்பிக்கை வரும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் என்னோட மிஸ்டேக் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அந்த 2 வீடியோ பார்த்து நான் என் ஸ்கின் கேர் பத்தி பேசுவேன்னு நினைச்சு என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரிங்க. இவ்வளவு லேட்டா இந்த வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் இது வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணணும்னு நினைச்சு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்போ கூட என்கிட்ட கொஞ்சம் எடுத்து வச்ச விளாக்ஸ்லாம் இருக்கு. ஆனா இல்ல, எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும், எனக்கு இதை பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வீடியோவை நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நீங்க வெயிட் பண்ணி பாக்குறீங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஒன் பிராண்ட் சொல்யூஷன். நான் ஸ்கின் கேர்னு ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ண பிராண்ட் இதுதான். த பிராண்ட் இஸ் ஸ்கின்கிராஃப்ட். உங்கள நிறைய பேருக்கு இந்த பிராண்ட் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் ப்ராடக்ட் மிஸ்டேக் வீடியோவில் சொல்லிட்டு இது என்னோட ஃபேவரட் பிராண்ட்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கான பாப்புலரான பிராண்ட் இது இல்லை. 2020 நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண இயர். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனா லாக்டவுன் வந்து எல்லாருமே சும்மா இருந்தோம். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா பயங்கரமா க்ரோ ஆன ஒரு டைமே அதுதான். எனக்கு ஸ்கின் கேர் பத்தி ஒரு நாலேஜ் வந்த இயர் வந்து 2020. நான் இன்ஸ்டாகிராம்ல தான் ஸ்கின்கிராஃப்டோட ஆட் பார்த்தேன். 2020 டைம்ல எந்த மாதிரி ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர் லைக் நீம், டர்மரிக், சாண்டல்வுட், லெமன், அலோவேரா இந்த மாதிரி இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ற ப்ராடக்ட்லாம் தான் அப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தது. எனக்கு பர்சனலா ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர் அப்படின்னு பிம்பிள்ஸ்க்குன்னு சொல்லி நம்ம பக்கத்து ஸ்டோர்லலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு பெருசா செட் ஆகல. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஃபேமஸ் பிராண்ட் ஒன்று இருக்கு, ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ். அதை நான் ஸ்கூல் படிக்கும் போது பல மாசம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே என் ஸ்கின்னுக்கு கொடுத்ததில்ல. இதுக்கு நடுவில் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி இந்தியாஸ் நம்பர் 1 கஸ்டமைஸ்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட் பார்க்குறேன். எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸ்கின்கிராஃப்ட்டுக்கு வெப்சைட் இருக்கு. அவங்க வெப்சைட்குள்ள போனா நோ யோர் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஸ்கின்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்தோம்னா அவங்க நம்ம ஸ்கின்னுக்குன்னு கஸ்டமைஸ்டா ஒரு 3 ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய பிராண்ட் பண்றாங்க. ஆனா அப்போ எனக்கு இது ரொம்ப புதுசா இருந்தது. இப்போ உங்க ஸ்கின் ரொம்ப டேமேஜா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்க ஸ்கின்னை கியூர் பண்ண முடியாது. எனக்குமே அந்த டைம்ல எதுவுமே தெரியாம இருந்தப்போ இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா இவ்வளவு இருக்கா, கிளென்சர், மாய்ஸ்சரைசர், ட்ரீட்மெண்ட்னு ஸ்கின் கேர் இதுதானா இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்த பிராண்டே இந்த பிராண்டு தான். நான் 2020ல என் ஸ்கின் இருக்க நிலைமையை வச்சு அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணேன். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போறோம். ஒரு டெமோ செஷன் மாதிரி இப்போ நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ல, அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வாங்க அந்த டெமோ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். கூகுள்ல ஸ்கின்கிராஃப்ட்னு டைப் பண்ணீங்கன்னா அவங்க வெப்சைட் வரும். ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் ஆனதுமே நோ யோர் ஸ்கின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல பேசிக்கா கேட்டிருக்காங்க நம்ம ஏஜ், ஜெண்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போலாம். ப்ளீஸ் செலக்ட் யுவர் கன்சர்ன் கேட்டிருக்காங்க. நமக்கு இப்போ மெயின் ப்ராப்ளம் ஆக்னே தான். ஹவு மெனி காமடோனிஸ் லைக் ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், டைனி பிம்பிள்ஸ் டு யூ ஹேவ் ஆன் யுவர் ஃபேஸ். நம்ம ஒரு மாதிரி நடுவில் சொல்லுவோம் அபவுட் 5 to 10. நீங்க உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். ஹவு மெனி ரெட் பிம்பிள்ஸ் டு யூ ஹேவ் ஆன் யுவர் ஃபேஸ். இதுலயும் நடுவில் இருக்கிறது சொல்லலாம் 3 to 5. How many pus-filled pimples do you have on your face? எனக்கு ஸ்கூல் டைம்ல நிறைய இருந்த பிம்பிள் டைப் இதுதான். என் ஃபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவாங்க எல்லாருமே. அவ்வளோ பெருசு பெருசா இருக்கும். எனக்கு ரொம்ப மோசமானவன் இவன். இதுக்கும் 3 to 5 கொடுப்போம். How do the fine lines around your eyes and forehead? No fine line கொடுக்க ஆசைதான், ஆனா இருக்கே, ஒரு 4 கொடுப்போம். How do the wrinkles around your eyes and forehead look? இதுக்கும் அதே மாதிரியே 4 கொடுப்போம். You say your skin is sagging. நமக்கு இன்னும் அவ்வளோ மோசமான நிலைமை இன்னும் வரல, ஒரு 3 கொடுப்போம். சூஸ் அ ஸ்டேட்மெண்ட் தட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யூ அட் அ மூமெண்ட். பிரெக்னெண்டா, பிரெஸ்ட் ஃபீடிங்கான்னு கேட்குறாங்க. இதுக்கு நன் தான். விச் ஸ்கின் கன்சர்ன் டு யூ வாண்ட் அஸ் டு அட்ரஸ் ஃபர்ஸ்ட்? ஆக்னே தான்.
Do you have any patches on your face right now? இதுக்கு no patches கொடுக்குறேன். Do you have enlarged pores? ஆமாங்க ஆமா இருக்கு 5 கொடுக்குறேன். Do you have any coin sized red patches on your face right now? Red patches smaller than a coin கொடுக்குறேன் நான். Have you ever been diagnosed with facial eczema? Extremely dry and itchy skin. டயக்னாய்ஸ்டுனா நமக்கு ஏதாவது சிவியரா ப்ராப்ளம் வந்து இந்த ட்ரைனஸ் ஆகுறது இச்சி ஆகுறதுன்னு சிவியரா அது போய் நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க நமக்கு ஆமா உங்களுக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்த்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. நான் நோ கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க எஸ் கொடுங்க. Are you using any creams contain steroids, tretinoin, hydroquinone? இது என்னடா ஒண்ணுமே புரியலன்னு இருக்கா. சிம்பிளா சொல்றேன். ஸ்டெராய்ட்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரக். அது வந்து எதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்வெல்லிங்க்கு இச்சிங்க்கு யூஸ் பண்றாங்க. ஸ்வெல்லிங்னா அந்த வீங்கோல அதுக்காக யூஸ் பண்றாங்க. ட்ரிட்டனாயின் வந்து இஸ் மெயின் டு ட்ரீட் ஆக்னே. ஹைட்ரோக்வினைன் வந்து பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கிளினிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல இருக்கலாம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருந்த எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணதில்லை. உங்களுக்கு இது பத்திலாம் எதுவுமே தெரியல, இது என்னன்னே புரியலன்னா நீங்க நோ கொடுத்துருங்க. நானும் நோ தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் போலாம். Did any skincare product previously causes a reaction on your skin? இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி டேமேஜ் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. 2020 ஆன்சர் பண்ணியிருந்தா நெவர் தான் சொல்லியிருப்பேன். இப்போ புதுசா ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால டெய்லி ஆஃபன் கொடுக்குறேன். வாட் டஸ் யுவர் ஸ்கின் யூஸ்வலி ஃபீல் லைக் அட் மிட் டே? இப்போ நம்ம ஸ்கின் டைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு ஸ்கின் டைப்னே என்னென்ன அவ்வளோ ஐடியா இல்லைன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஆனால் நீங்கள் ஒரு 1 டே எடுத்துக்கிட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு, காலைல எப்படி இருக்கு, மதியம் எப்படி இருக்கு, சாயங்காலம் நம்ம ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுங்க. வந்து ரஃப் அண்ட் டல் கொடுக்குறேன். யுவர் ஃபோர்ஹெட் அண்ட் நோஸ் பிரிட்ஜ் ஆர். நான் ஆயிலி கொடுக்குறேன். த சைட்ஸ் ஆஃப் யுவர் நோஸ் ஆர். நான் ட்ரை கொடுக்குறேன். என்னோட ஸ்கின் டைப் என்னன்னு சொல்றது? காம்பினேஷன், சென்சிட்டிவ், ஆக்னே ப்ரோன் ஸ்கின். முடியல. சீக்ஸ் ஆர் ட்ரை. அவ்வளவுதாங்க முடிஞ்சு. மொத்தமா 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம கம்ப்ளீட் கொடுத்துட்டா நமக்கான ப்ராடக்ட் என்னன்னு சொல்லுவாங்க. Here we go. நம்ம ஆன்சர் பண்ணதை வச்சு நம்ம ஸ்கின் டைப், நமக்கு என்ன இஷ்யூஸ், அப்புறம் பிரைமரி கன்சர்ன்ஸ் இதுல போட்டிருக்காங்க. கீழே ஸ்வைப் பண்ணா நமக்கு கிளென்சர், மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஒரு ஆக்னே எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஷியல் சீரம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல எப்போ யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. படிச்சு பார்த்துட்டு வியூ பிளான்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளோ மணின்னு வரும். ஓ சாரிங்க, நான் சவுதியில இருக்கிறதுனால எனக்கு லொகேஷன் மாதிரி எனக்கு டாலர்ல வருது. இருங்க, இதே ப்ரொசீஜரை நம்ம இந்தியன் வெப்சைட்ல பண்ணிடலாம். பயப்படாதீங்க, நான் போய் பண்ணிட்டு வரேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுல 1-2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. மற்றபடி எல்லாமே சேம் தான். இதுலயும் எனக்கு சேமா தான் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. பிரைஸ் என்னன்னா 999 rupees. 1000 rupeesங்கிறது 2020ல எனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா இருந்தது. எனக்கு அது அஃபோர்டபுளே கிடையாது. எங்க அம்மா கிட்ட எல்லாம் அவ்வளோ கெஞ்சினேன், ப்ளீஸ்மா எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பெல்லாம் நம்ம கடையில பக்கத்து கடையில ஒரு 150 ரூபாய் அப்படி இல்லாம ஃபேஸ் வாஷ் கிடைக்கும். எங்க அம்மா அது போதும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது ஏதோ பருவத்துக்கு வருது, அது போயிடும் பிம்பிள்ஸ் தானே போயிடும் அப்படின்னு சொல்லி என்னை பல வருஷம் ஏமாத்திட்டாங்க. 2015ல இருந்து 2020 வரைக்கும் நான் இந்த டயலாக் தான் கேட்டிருக்கேன், இந்த பிராண்டுக்குள்ள வர வரைக்கும். ஸோ அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. சில பேருக்கு பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா காலம் ஃபுல்லா இருக்கும், நம்ம ப்ராப்பரா ஸ்கின் கேர் பண்ணலாம், அது சரியாகாது. ஆனா சில பேருக்கு அந்த 16 வர பிம்பிள்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா இருக்கலாம், மேபி அப்பப்ப பிம்பிள்ஸ் வந்து சரியாகிற மாதிரி. மேபி உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா உங்களுக்கு காலம் ஃபுல்லா அது சரியாகாது நீங்க ப்ராப்பரா ஸ்கின் கேர் பண்ணல அப்படின்னா. ஸோ நான் எங்க அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்சி, நீ 500 போடு, நான் 500 போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் வந்து அந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். செக் அவுட் பண்ணா இப்படி வரும், பே பண்ணி வாங்கிக்கலாம். ப்ளூ பாக்ஸுக்கு 399 rupees. 2020 ஸ்டார்டிங்ல வாங்கும் போது அந்த ப்ளூ பாக்ஸ்ல தான் அவங்க போட்டே கொடுப்பாங்க. ஆக்சுவலா அந்த பாக்ஸ் ரொம்ப ஸ்டெடியா இருக்குங்க, நல்ல பாக்ஸ். ஆனா நான் கொஞ்சம் இதை தூரம்லாம் போட்டிருக்கேன். எனக்கு இப்ப நினைச்சா வயிற்றுச்சலா இருக்கு. 399 ரூபா கேட்கறாங்க அந்த பாக்ஸுக்கு. ஏன்னா அப்போ வந்து ஒரு டைம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் அந்த பாக்ஸ்ல தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா நான் வாங்குற எதுவுமே அதுல வரல. நான் நினைச்சேன் ஏதோ பைசாவை கம்மி பண்றதுக்காக, ஏதோ லாபம் பாக்குறதுக்காக அவங்க அந்த பாக்ஸே கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்படி ஒரு பைசாவை இது பண்ணி அவங்க கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பை மாதிரி போட்டு இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்போ அந்த பாக்ஸ்ல கொடுப்பாங்க. அது சூப்பர் பாக்ஸ். நான் இன்னும் வச்சிருக்கேன். என் வீட்டுல வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். அது ஒரு ஸ்டெடியான பாக்ஸ், நல்ல பாக்ஸ். நான் என்னோட ஆர்டர் டீடைல் ஷேர் பண்றேன் பாருங்க. 2020ல ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை தடவை ஆர்டர் பண்ணிருக்கேன்னு
இன்னமும் அவங்க சஜஸ்ட் பண்ற ஆக்னே எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட நைட் கிரீம். இது ஒரு ஸ்பாட் அப்ளிகேஷன் அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. இதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னா அசிலிக் ஆசிட், நியாசினமைட் இருக்கு. நான் 2020ல அவங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கல்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது அவங்க சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட் இதுதான். இப்போ நான் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணல, இப்பயும் அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ற ப்ராடக்ட் இதுதான். எனக்கு தெரிஞ்சு ஆக்னே ப்ராப்ளம்னாலே அவங்க இந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுதுங்க. இன்னமும் இதை நான் டெய்லி நைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது இல்லாம முடியாது. எனக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா வேணும் என்னோட டே டு டே லைஃப்ல. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. இந்த கிரீம்ல 9% அசிலிக் ஆசிட், 4% நியாசினமைட் இருக்கு. நீங்க இந்த ப்ராடக்ட்டை இந்த பிராண்ட்ல இருந்து தான் வாங்கணும்னு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபிள் பிராண்ட் இருக்குன்னா அந்த பிராண்ட்ல இந்த இன்கிரீடியன்ட் இருக்கிற ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்கின் கிராஃப்ட்ல மாய்ஸ்சரைசரும் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சஜஸ்ட் பண்ணதுல இருந்தே நான் மாய்ஸ்சரைசர் ஸ்கின் கிராஃப்டோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ கொஞ்ச நாளா யூஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்து லாஸ்டா வாங்கினது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு மாய்ஸ்சரைசர், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் சொல்லிட்டு. அப்போ என்னோட இந்தியாவில் இருக்கும் போது என்னோட ஸ்கின் கொஞ்சம் ஆயிலியா இருந்ததுன்னு இது வாங்கினேன். இது ஒரு மாதிரி ஸ்ப்ரே டைப்ல இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து. இங்க வந்ததுக்கு அப்புறம், சவுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா ட்ரை ஆயிடுச்சு என்னோட ஸ்கின்னு. அதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகல. ஸோ அதனால இதை நான் இப்போதைக்கு யூஸ் பண்றது இல்லை. அவ்வளவுதாங்க இதோட ப்ரொசீஜர். நீங்க ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. செட் ஆச்சுன்னா கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு ரிசல்ட்ஸ் தெரியணும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் மாசம் கழிச்சு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு செட் ஆகுது, நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கி உங்க ஸ்கின் டேமேஜ் கியூர் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களை விட சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன். ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ரொம்ப ஹாப்பிங்க என்னோட ஆக்னே ஜேர்னி பத்தி, இந்த பிராண்ட் பத்தி உங்க கூட ஷேர் பண்ணதுக்கு. இது என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஜேர்னி தான். இதுக்கப்புறமும் சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு என் ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இவ்வளவு தூரம் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இல்லைன்னா வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். பை பாய்.